எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜாப்ஸ் டிவி இந்தியா. நான் உங்கள் பிரியதர்ஷினி பேசுறேன். இன்னைக்கு லைஃப் அண்ட் ஜாப் வாழ்க்கையும் வேலையோட முதல் எபிசோடுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட இருக்க வரும் மூத்த பொண்ணிற்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு பொன்னியின் செல்வன்ல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோல்டனான பர்சன் தான் நம்ம கூட வந்திருக்காங்க. அவர் பெயர் டாக்டர் பத்மஸ்ரீ வி.எஸ். நடராஜன் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு கோட் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். A life not lived for others is not a life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோட்டுக்கு என்னங்க அவரோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு 40 புத்தகங்களுக்கு மேல ஐயா வந்து ஆசிரியராக எழுதியிருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசலாம். ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா நீங்க இங்க வந்தது. இந்த பகுதியில உங்களுடைய வாழ்க்கை முறை அதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற துறை வந்து ஒரு தனித்துவமான துறை. அன்றே வந்து அது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினது நீங்க தான் ஐயா. ஃபாதர் ஆஃப் ஜீரியாட்ரிக்ஸ்னே உங்களை சொல்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க எப்படி தயாரானீங்க அப்படின்ட்டு சில வார்த்தைகள். நானாக தயாராகவில்லை, அதான் முதல்ல சொல்ல வேண்டியது. நான் பிறந்து வந்ததெல்லாம் ஒரு கிராமத்தில் தான். ஈரோடு பக்கத்தில் செகராப்பள்ளம் வில்லேஜில் வந்து 1940 நான் பிறந்தேன். நான் 4 சிஸ்டர்ஸு, எங்கள் பெரிய நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி, ஒரு ஆன்மீகவாதி. அப்போவே வடலூர் போய் ராமேஸ்வர படத்தை வாங்கிட்டு வந்து பெரிய வச்சு ஒரு வளராறு பிறந்த மடமாக கட்டினார். ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், ஆன்மீக சம்மத்தம் இதில் இருக்கிறனால என்னுடைய டெண்டன்சியே இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ ஜீரியாட் எடுக்கணுங்கிற என்ன எனக்கு கொஞ்சம் கூட இப்போ எனக்கு கிடையாது. இப்போ கிராமத்தினால ஏதோ ஒரு காலேஜ் படிக்கணும், அவ்வளோதான். முதல்ல எடுத்த உடனே அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் வந்துச்சு. போய் அதுவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண ஒரு வாரத்தில் எனக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் லெட்டர் வந்து அப்புறம் அந்த மணியெல்லாம் வாங்கிட்டு ஒரு மெடிக்கல் ஜாயின் பண்ணேன். அதுவும் என்ட்ரி. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சிட்டியில் போய் ஒரு டாக்டரை படிக்கணும், மற்றபடி எந்த விதமான எய்ம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி இது வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐயா இது. ஏன்னா ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற துறையே வந்து உங்களால தான் வந்து மலர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல நிற்குது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங்க்கு சீஃப் கெஸ்ட் அவங்கள அழைச்சாங்க. அதை பற்றின அனுபவம் அண்ட் இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சில வார்த்தைகள். ஜீரியாட்ரிக்ஸ் பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதது இதான் எடுக்குன்னு சொன்னது என்னுடைய குரு டாக்டர் ஐயா அண்ணாமலை தான். நான் 1966-68 அவர்கிட்ட எம்டி பண்ணேன், ஜெனரல் மெடிசன் எம்டி ராஜீவ்காந்தி காலேஜ் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அவர் ரொம்ப டஃப் மாஸ்டர். அப்படி யாரும் ஒர்க் பண்ண முடியாது, அவர் ரொம்ப கோச்சுக்குவார், அது மாதிரி இருக்கும். நான் வந்து அவர் டீச்சர் ரொம்ப பிடிச்சது. சரி நல்ல குரு வேணும்னு சொல்லி அவர் கொடுத்து 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னை அறியாமலே நான் பெரியவர்கள் வந்து வயசானவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாச்சும் உடனே டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன். ஒரு பெட் அவ்வளோ அட்மிஷனில் பெட்டு 20 பேஷண்ட் வரும். பெட் இல்லைன்னா கீழே படுத்துருவோம். நான் கட்டில் இல்லாதவங்களுக்கு கீழே பாய் போட்டு படுத்துருவோம். ஆனால் நான் ஒன்றா பாய் கொடுக்க மாட்டேன், எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கட்டில் கொடுத்துருவேன். இது 5 இயர்ஸ் பார்த்துருக்குறாரு. ஒரு நாள் ரூம் கூப்பிட்டாரு. நடராஜன் நீ எப்படியே ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ வேறு ஸ்பெஷாலிட்டி எது அப்படின்னாரு. சரி எனக்கு என்ன சார் நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக இருப்பேங்க. ஏன் ஜீரியாட்ரிக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைம் 1970 அந்த வேர்டு காதல் வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ எனக்கு ஓரளவு தெரியும். சார் 2 days டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன். போய் லைப்ரரியில் போய் எம்எம்சி லைப்ரரியில் பர்பஸ் ஆண்டர்சன் ஒரு புக்கு லைஃப் ஏஜிங் போயிட்டு ஒரு புக் இருக்குது. படித்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மெடிசன் மட்டும் இல்லாமல் சம்திங் எல்ஸ் மோர் தென் மெடிசன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அடுத்த நாள் அவர் வந்து வீட்டில் ரூமில் பார்த்து சார் கண்டிப்பாக எனக்கு சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் எனக்கு யாருமே தெரியாது, நீங்கள் தான் எனக்கு ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 4-5 யூனிவர்சிட்டி எங்கள் லெட்டர் எழுதி போட்டோம். லண்டன், எடின்பரோ, கிளாஸ்கோ எல்லாம். அவங்க எல்லாத்தையும் நெகட்டிவ் ரிப்ளை தான். நீங்கள் இடம் இல்லை, நீங்கள் இன்டர்வியூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சவுத் ஆம்பிரிக்கன் யூனிவர்சிட்டி லெட்டர் எழுதணும். இந்த லெட்டரில் நான் ஒரு லைன் ஆட் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு கம் டு யூகே, get trained in geriatrics and come back to start the unit in my country போட்டேன். அது பிறகு ஆள் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த காலம் யாராவது போனாலும் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. எம்ஆர்சி பண்ணி யாரும் வரவே மாட்டாங்க. இந்த காலத்து இப்படி ஒரு டாக்டர் வந்து சொந்த நாட்டுக்கு போகிறேன்னா அது ஜீரியாட் டாக்டர் உடனே அவர் ஃபார்ட் வித் நேஷனல் ஒரு உடனே ஃபைட் பண்ண எனக்காக. அவங்க வரான் ட்ரெயின் பண்ணுறான். ஸோ வி மஸ்ட் கிவ் சூப்பர் நியூமரி போஸ்ட் கிரியேட் பண்ணி ஹையஸ்ட் போஸ்ட் சீனியர் ரிஜிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ இங்கே இருந்து போனால் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு 1000 போஸ்ட்டு கிடைக்கும். ஐகேஸ் போஸ்ட் சீனியர் சர்வீஸ் 4 years. அது அண்ணாமலையால் நம்ப முடியல. ரொம்ப நல்லது பண்ணி போயிட்டான்னு ப்ளஸ் சொன்னார். ஸோ தட்ஸ் த பிகினிங் ஆஃப் மை என்ட்ரி டு ஜீரியாட்ரிக் மெடிசன். கிரெடிட் கோஸ் டு மை ப்ரொஃபசர் டாக்டர் ஏஎல் அண்ணாமலை.
சூப்பர் ஐயா. ரொம்ப அருமையா இருக்கு உங்களுடைய அந்த ஜர்னி கேட்கும் பொழுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தனித்துவம் வந்து இனிமே மக்களுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான். அந்த தனித்துவத்துக்கு சொந்தக்காரரா தான் நாங்க எல்லாருமே உங்களை பார்க்குறோம். கிட்டத்தட்ட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல சுதா சேஷன் மேம் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட். ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு வித்து தான். ஆனா எப்படி வந்து இருந்தது இந்த அனுபவம் அவங்கள ட்ரெயின் பண்ணும் பொழுது? சுதர்சேஷன் மட்டும் நான் சொல்ல முடியாது. அவருக்கு 100ல் 1 சொல்ல முடியாது. ஸ்பெஷலாக அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ண அது மாதிரி சொல்ல மாட்டேன். இது நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு போயிருக்காங்க. சுதர்சேஷன் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் அவ்வளோ சொல்லலாம். அப்போ அனாட்டமி இருந்தாங்க, அப்புறம் அனாட்டமி ப்ரொஃபஸர் ஆனாங்க, அப்புறம் வைஸ் சான்சலர் ஆனாங்க. ஸோ மெனி திங்ஸ் இஸ் மோர் ரிலவெண்ட் இன் மோர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெக்சர்ஸ். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஜீரியாட்ரிக் மெடிசன் படித்தது யூகே. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியல் ஜீரியாட்ரிக் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் ஜீரியாட்ரிக்ஸுக்கும் நம்ம ரொம்ப டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து சோஷியல் ப்ராப்ளம் அதிகமாக கிடையாது. எல்லாம் இந்த டெல்லிவேலும் நான் டெல்லியில் ஹோம் காலேஜ். அப்போ மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் நேச்சுரல் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துக்கும். ஆனால் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் கிடையாது. மோர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஒபிசிட்டி தான் இருந்துட்டுருக்கும். அப்படியே தெளி போட்ட மாதிரி இங்கே வந்து பார்த்தா அப்படியே மாறி இருக்குது. இங்கே ஃபேமிலி ப்ராப்ளம் நிறையா இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, பாவர்ட்டி நிறையா இருக்குது. இன்ஃபெக்ஷன் டிசீஸ் மோர் காமன் தேன நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதனால் இங்கே வந்து தான் நிறையா கற்றுட்டேன். இங்கே வந்து தான் நானாகவே டெவலப் பண்ணி கற்றுட்டேன்னு தவிர அதில் டாக்டர் சுதா சேஷன் வெல் வெர்ஸ் வித் மீ. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் சின்சியர் பண்ணி பெரிய பொசிஷன் வந்தாங்க. அது ஒரு ஆசிரியரா உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப அருமை ஐயா. ஐயா, நீங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க எங்க கூட. பத்மஸ்ரீ அவார்டு வந்து அதான் வந்துச்சு. நாம் வந்து அவார்டுங்கிறத பற்றி பார்க்க நம்மளோட டியூட்டி என்ன, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் த யூனிட், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் 1978 இந்த யூனிட் வந்து கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து லீவ் தான் கொடுத்தாங்க 4 வருஷம். லீவே கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கி தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு வந்து ஹெல்த் சென்டரில் பார்க்கும்போது நீங்கள் பாட்டு போவீங்க, நீங்கள் பாட்டு ட்ரைனிங் வந்துடுவீங்க, யூனிட் கேட்பீங்க, ப்ரொமோட் கேட்பீங்க, நீங்கள்லாம் ப்ரைவேட் காலேஜ் போயிடும் டாக்டர் அப்படின்னு பையனுக்கு கேள்விப்பட்டார். இப்படி தான் ஆரம்பிச்சது. நான் வரும்போது காலர் மேலே தூக்கிட்டு நம்மளுக்கு பெரிய வெல்கம் நிறையா இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படி வந்து பார்த்தா அப்படியே ஆப்போசிட். நோபடி ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங், நோபடி ஸ்டார்டட் ரெகனைஸ் மை ஸ்பெஷாலிட்டி. ஈவன் மை டாக்டர்ஸ் கொலீக், என்ன டாக்டர் வீசன் படிச்சு வந்துட்டார், வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிக்க போகிறாரு. வேறு என்ன டிஃபரன்ஸு, 60 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸு அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இருந்தது. ரொம்ப மனசு வந்து போயிட்டேன். அப்போ இப்படி அப்போ தான் நான் மருவத்தூரில் போய் குருஜி அடியலாட்டில் போய் அருள்வா கேட்டேன். நல்லா ப்ளஸ் பண்ணாங்க. நீ எடுத்த யூனிட் நல்லா வந்துட்டு நல்லா நீ வருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சிச்சு. சரி, மாரல் சப்போர்ட் தான் எல்லா தைரியம் நம்மளுக்கு வந்துடும். டீப்பாக இறங்கினேன். இவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏதாவது ஒரு வார்டு வாங்கி 10 பேஜ் அட்மிட் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஐஎம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மெடிசன்ஸ். 60 இயர்ஸ் மட்டும் இல்லை, எவ்வளோ நாள் நீங்கள் அட்மிட் பண்ணுறோம். எங்கள் வார்டில் அட்மிட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தான் மெடிசன் கொடுப்போம். எங்கள் வார்டில் அட்மிட் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட் டைமில் டியூரேஷன். அதே டிசீஸ் மற்ற வார்டில் 20 டேஸ்னால் எங்கள் வார்டில் 10 டேஸ் க்யூர் பண்ணிடுவேன். மினிமல் ட்ரக்ஸு, மினிமல் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் சொல்லி எனக்கு காமிச்சு கொண்டு தான் இந்த சார் அக்செப்டிங். ஓ, ஜிகாட்டி இவ்வளோ இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இது மாதிரி ஃபைட்டிங் தான். எவ்ரி டைம் ஃபைட் பண்ண நம்ம ஒரு ஓபி ஆரம்பிக்கிட்டேன். 1978 ஓபி ஃபர்ஸ்ட் டைம் ஓபி. எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். மெட்ராஸ் பீப்புளெலாம் வயசானாலும் தனி ஓபி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஓபி டைம் என்ன தெரியுங்களா, 12 to 2 வாரத்துக்கு 2 நாளைக்கு தான். ஏன்னா அப்போ நான் ஜென்ரல் மெடிசன் ஒர்க் பண்ணதுனால அந்த வாரத்தில் 2 நாளைக்கு 10 to 12 மெட்ராஸ் சிட்டியில் வெயில் பாருங்கள். அதுலேயும் கூட்டம் வந்து உட்காந்துக்குவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு டாக்டர், அதுதான் அவங்க எதை போய் குழப்பம், நம்மளுக்குன்னு ஒரு டாக்டர் தான் ஹேண்டில் பண்ணணும். அது 10 வருஷம் நான் வார்டுக்கு ஃபைட் பண்ணது. மறுபடியும் போராட்டம் தொடங்குச்சு. வார்டு அது இல்லை அதே சொன்னாங்க. கடைசி இப்படி வார்டு வாங்கிட்டது. எனக்கு ஜீரியாட்ரிக் வார்டுனா கீழே இருக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கணும். அங்கே யாரும் இடத்த மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இடம் கொடுத்தாங்க. நானே ஒரு இன்ஜினியர் வச்சு நான் ஒரு பிள்ளைங்க இடம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் ரூபாய் கட்டி அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஜீரியாட்ரிக் வார்டு ஆரம்பிச்சு 1988. அப்புறம் அப்படியே சின்ன விதையை ஒன்று அப்படி விரிச்சம் வந்து அப்போ வந்து ஒரு எம்டி ஜீரியாட்ரிக் அது வாங்கணும். நான் 1990 ரிட்டையர் ஆகிறேன். ரிட்டையர் ஆகிட்டது அப்படி யாருமே கிடையாது. ஸோ இப்போ சொல்லி டெவலப் பண்ண முடியாது. 1990 டெல்லிக்கு போய் எம்டி மெடிக்கல் கவுன்சில் சொல்லி 1996 எம்டி ஜீரியாட்ரிக் வாங்கிட்டு அப்புறம் 2 பேஜஸ்
ஸோ அதான் ஆம்பிஷன். அது ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சூப்பர் ஐயா, ரொம்ப அழகா இருந்தது. இது உங்ககிட்ட இருந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆயிருக்கு தனியா. அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன விதை போட்டீங்க, இன்னைக்கு ஆலமரமா பல கிளைகள் வந்து உருவாயிட்டு இருக்குங்க ஐயா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து முதுமை எனும் பூங்காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஐயா தான் வந்து ஆசிரியரா இருக்காங்க. ஐயா வந்து பல புத்தகம் எழுதியிருக்காங்க, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புத்தகம். அவர் உள்ள வரும்பொழுது நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கு ஒரு பக்கம் எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எப்படி 40 புத்தகம் எழுதிங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகா இருக்குங்க. 84 வயசு, அவருக்கு வயசு ஒரு விஷயமே இல்லை, சர்வீஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் செஞ்ச இந்த விஷயங்கள் வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 6000 குடும்பங்களுக்கு இது போய் சேருதுங்க. அண்ட் இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. இதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நினச்சிப்போம் முதுமை வந்து யாருக்குமே வராது, அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், முதுமை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். ஆனால் அது பூங்காற்று, அதை வந்து நீங்கள் கிரேஸ்ஃபுல்லாக வந்து ஏஜ் பண்ண முடியும், உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, எனக்கு இந்த பத்திரிகையை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து பத்திரிக்கை ஆரம்பிக்கு முந்தி ஒரு 7 இயர்ஸ் முந்தி, ஒரு 78 நான் இப்போ இருக்கிறது அப்படின்னு ஈனோபன் சொசைட்டி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன அறியாமலே ஒரு மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. போதும் அந்த புத்தகம் எழுதியாச்சு, ஜீராட்டி வார்டு கொண்டது எல்லாம் வந்துருச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் என் நண்பர் சார் ராஜ்சன் வந்தார். சார் நீங்கள் இது டைம் ஸ்டார்ட் எகெயின் யுவர் லைஃப், நீங்கள் உங்கள் பேர் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கூடாது அப்படின்னாரு. எதுக்கு இனிமேல் ஆரம்பிக்கணும்? இல்லை சார், நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சிட்டிக்குள் மட்டும் போயிட்டுருக்கு, இது ஆழமாகவும் அகலமாகவும் போகிறதுனா த்ரூஅவுட் ஸ்டேட் போகணும், நம்ம ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாங்க. சரி, ஒரு 6 மாதத்தோடு ஆரம்பித்தேன். இப்போ லட்சுமி பாரதி ஒரு 92 இயர்ஸ் அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கிராமத்தில் போய் அது நாங்கள் எப்படி ஃபவுண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ப்ரிவென்டிவ் ஜீரியாட்ரிக்ஸ். நோய் வந்து ட்ரீட் பண்ண எல்லா டாக்டர் இருக்கிறாங்க, நோய் வராமல் இருக்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷன் சொல்லி அதே போட்டோம். முதுமையில் இனிமேல் வருமுன் காப்போம்னு போட்டு மேக்ஸிமம் எங்கள் வில்லேஜ் டவுனில் எல்லாச்சும் கொடுக்குறது, ஹெல்த் கேம்ப் பண்ணுறது, இப்படி பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா இது வந்து கேம்ப் வந்து எல்லாரும் போக முடியாது, நம்ம ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சொன்னாங்க. சார் தயவு ஜேர்னல் ஆரம்பிச்சிடாதீங்க, இதெல்லாம் நிறைய பேர் ஜேர்னல் ஆரம்பிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை நான் இப்படி இருந்தாலும் ஆரம்பிச்சு தான் போகிறேன், என்ன இருந்தாலும் நான் வேர் பண்ணிக்க சொல்லிட்டு இந்த டைட்டில் சூஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு அப்போசிஷன், சார் டைட்டில் ஒரு லெந்தியாக இருக்கே சார், குறைங்க அப்படின்னாரு. வாழ்க்கையே லெந்தியாக எந்த குறைக்காதாலும் இருக்கட்டும் அப்படின்னு அது நல்லா போயிட்டுருக்கு. அது பாருங்க, இப்போ ஒரு 6,000 பீப்புள் படிக்கிறாங்க. அதில் நான் எப்படி பண்ணுறேன்னா, ஒரே மெடிசன் பண்ணி சொன்னால் போர் அடிச்சிடும், மெடிக்கல் புக் மட்டும் இருக்கக்கூடாது. மெடிக்கல், சோசியல், சைக்கலாஜிக்கல், பெண்கள் ரொம்ப பிடிச்சது சமையல் அது போட்டோன்னே ஒரு குடும்பலராக மாறிடுச்சு. ஆரம்பிச்ச மாதிரி குடும்பலாக போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுதான் ஒரு மென்டல் ஹெல்த் நான் நல்லா ஆக்டிவ் காரணம் என்னோட ஆக்டிவிட்டீஸோட இந்த ஜேர்னல் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப் மீ மோர் டு இம்ப்ரூவ் மை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குங்க. இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஐயாவோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு வாட்டி போனேன். அங்கே ஒரு டெமென்ஷியா பேஷண்ட் வந்தாங்க. கிட்டத்தட்ட அவரோட ஸ்கோர்ஸ் வந்து ஐயாவுக்கு தெரியும், ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவர் ரொம்ப அழகாக பேசினாங்க, ஐயாவோட பேரை ஃபுல்லாக சொன்னாங்க. நான் பக்கத்தில் இருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ ஐயா கிட்ட நம்ம டெமென்ஷியா பற்றி சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐயா அதை பற்றி சில வார்த்தைகள். டெமென்ஷியாங்கிறது அது ரெண்டாக சொல்லணும். ஒன்று மறதி, இன்னொன்று மறதி நோய். மறதிங்கிறது ஜஸ்ட் பினைன் மெமரி லாஸ். 60 இயர்ஸ் ஆனப்புறம் மைல மெமரி லாஸ் இருக்கும், ஒரு சாமானத்தை வச்சுருவோம், பேர் மறந்துடுவோம், ஆனால் பதினஞ்சு நம்ம ஞாபகம் வந்துடும். இதுதான் மைல்டு மெமரி லாஸ் டியூ டு ஏஜிங் ப்ராசஸ். இட் ஒன்ட் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பர்சன். டிமென்ஷியாங்கிறது மறதி நோய். அது வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், எல்லா மறதியும் வந்துடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் மெமரி லாஸ்ட், ரிமோட் மெமரி வெல் ப்ரிசர்வ்டு. இப்போ தான் காலையில் காஃபி சாப்பிட்ருப்பாரு, இன்னும் பையனை கூப்பிட்டு மருமகன் எனக்கு காஃபியே கொடுக்கலன்ற. அவர் என்ன சொல்லுவார், அப்பா பொய் சொல்கிறாரு, போன வாரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அப்போது காலேஜில் படித்தது, ஸ்கூலில் படித்தது எல்லாம் சொல்கிறாரு. இதுலேருந்து ஆரம்பித்து சிவியராக போயிட்டே இருக்கும். அதாவது மென்டலி டெட், ஃபிசிக்கலி அலைவ். உடலளவில் வளர்ந்து மனிதர்கள் இருந்தது, மென்டலி டெட் அண்ட் ஃபிசிக்கல் அலைவ். ரொம்ப ப்ராப்ளம் போயிடும். இது ரொம்ப ஒரு
ப்ராப்ளமேட்டிக் டிசீஸ் தான். சரிங்க. பட் இதெல்லாம் ரெண்டாக பிரிச்சுடுவோம். ஒன்று ட்ரீட்டபிள் டிமென்ஷியா, நான் ட்ரீட்டபிள் டிமென்ஷியா. நான் ட்ரீட்டபிள் டிமென்ஷியா அல்சைமர் டிசீஸ். ஓகே. இது மெலிகன் டிமென்ஷியா மோர் காமன் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். நம்ம கண்ட்ரியில் லக்கிலி வெராட்டே மச் அல்சைமர். செகண்டரி டிமென்ஷியா அது ரொம்ப காமன், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை டயபெட்டிஸ், ஆல்கஹாலிசம், ட்ரக் இன்டியூஸ், ஹைப்பர், நிறைய காசு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வர பேஷண்ட் முதல்ல தரவை எக்ஸாம் தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது டெஸ்ட் பாசிட்டிவாக குட் சைன் வி கேன் கிவ் சம் ட்ரீட்மெண்ட். எல்லாமே நெகட்டிவாக ரிலேட்டிவ் ஹாப்பி, பரவாயில்ல ஒன்றுமே இல்லை சார், பட் ஐ வில் பி அன்ஹாப்பி, இல்லை இருந்தால் நல்லது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இது ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம லக்கிலி ஏவியர் மிக்சட் டிமென்ஷியா, கொஞ்சம் ஒரு 30% அல்சைமர், 70% வாஸ்குலர். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக டிமென்ஷியா பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்தது வந்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், இது மாதிரி நான் உங்களை சந்திக்க போகிறேன். அவங்களும் ஏஜிங் ப்ராசஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கேட்ட கேள்வி ஒரு சாரா இருந்தது. அதாவது ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உலகத்தையே வந்து ரொம்ப தலைகீழாக புரட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜீரியாட்ரிக்ஸ்குள்ள ஏஐ வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் என்ன எடுத்துருமா, இல்லைன்னா அதை எப்படி வந்து நம்ம ஆட்கொள்றது அந்த பர்டிகுலர் இருக்கும். வெல்கம் ஏஐ அது ரொம்ப முக்கியமாக எப்படின்னா அது ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. இன்னும் டேக் சம் டைம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட் வர்றாரு, நான் பார்த்து எக்ஸாம் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் நான் கம்ப்யூட்டர் லோட் பண்ணி வச்சுட்றேன். அது எல்லாம் இருக்கும், அவருடைய ட்ரீட்மெண்ட்டு, டிசீஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஈ பிகம் சிக் இன் ஹிஸ் ஹவுஸ். அவரால் வர முடியல, என்னால் போக முடியல. இன்னும் ஒரு நர்ஸோ கூட யாரோ ஒருத்தர் சொல்லி எனக்கு இன்டர்வியூ கொடுத்த மட்டும் போதும், ஐயா அந்த பேஷண்ட்டுக்கு 2 நாளாக ஃபீவர் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்காது, இது நாட் எவ்வளோ சொன்னால் போதும், உடனே அதை ஃபீட் பண்ணால் போதும், ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டயக்னோஸ் பண்ண எனக்கு வந்துடும். சார் நீ சொன்ன பேஷண்ட் இதுதான் டயக்னோஸ், இதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ இமீடியட்லி கிவ் த ட்ரீட்மெண்ட், தி வில் பி ஆல் ரைட். என்ன அட்வான்டேஜ்னா டைம் சேவ் பண்ணுறோம் அண்டு வி ஆர் நாட் ஏபிள் டு கோ அண்ட் சீ த பேஷண்ட். அது மிச்சம் ஆகுது, மணி மிச்சம் ஆகுது. அண்ட் அந்த மொமெண்ட் வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். இதே நான் போய் பார்க்கணும் 2 மணி நேரம் பேஷண்ட்டை பார்த்தா ஒரு மருந்து 2 to 3 hours ஆகிடும், செலவு அதிகமாகும். இது வந்து செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். இமீடியட் ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் பெனிஃபிட்டட். இது வெல்கம் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப அருமையான ஆன்சர். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்கும்பொழுது ஐயா வரவேற்பாரு அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஐயா எதுவுமே அளவுக்கு மீறி போனாதான் வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அளவோட இருந்தால் அமிர்தம் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐயா ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த சமூகத்துக்காக நீங்க திருப்பி கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஐயா, அந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது. ஆனா ஒரு மனிதனா முதுமையை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு சில வார்த்தைகள். கண்டிப்பாக முதுமைங்கிறத வந்து அந்த ஒரு மைண்டில் ஒரு பேட் டைம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். நீ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே குழந்தை போனால் ஹாப்பியாக சொல்கிறீங்க, முதுமைன்னு சொல்லும்போது மூஞ்சி விட வாடி போயிடும். இட்ஸ் ஒன்லி ஒன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஜஸ்ட் டேக் இட் லைக் தட், ஒன்றுமே கிடையாது. எடுத்துட்டோம் சரி. அப்புறம் வந்து எதை பற்றியும் ப்ரூட் பண்ணிட்டு இருக்காம ஒரு பாசிட்டிவ் திங்கோட ஃபியூ சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றினா போதும். முதுமை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். ஒன்று ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவேன், டயட்டு கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லுவேன், தடுப்பூசி போட்டுன்னு சொல்லுவேன், அப்புறம் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ப்ராயம் மெயின்டைன் பண்ண சொல்லுவேன், அப்புறம் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் சொல்லணும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் கடைசியாக சொன்னால் கூட அதான் முதல்ல சொல்லணும். இவ்வளோ வச்சுட்டு இருந்தாவே முதுமை ஒரு வரம் தான், முதுமை சுமையே இல்லை. ரொம்ப அழகா சார் வந்து நம்ம கூட அவருடைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப எம்பவர்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த எபிசோட்க்கு அப்புறமா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதிக்கு செல்லலாம் வாங்க. இந்த எபிசோட் நமக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது தி கோகோ நெக்டார் தென்னீரான்னு சொல்லிட்டு இட்ஸ் அன் ஆர்கானிக் ட்ரிங்க். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சுவைச்சு பாருங்க.